கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை கிருபையாக காத்து 6வது மாதத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். ஒவ்வொரு நாளும் நமக்கு தன்னுடைய கிருபையை அவர் காண்பிக்கிறார், இரக்கத்தை கட்டளையிடுகிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகிறோம். அவருடைய வார்த்தையின்படியே கடைசி வரை நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி எபிரேயர் 13வது அதிகாரம். அந்த 13வது அதிகாரத்தில் 5வது 6வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். தேவன் வாக்கு தத்தப்படின்றதை நிறைவேற்றுகிற வரை நாங்கள் உங்களை விட்டு என்ன செய்ய போகிறதில்லை, விலகப் போகிறதில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த நாள் வரை அந்த வாக்கு தத்தம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் வாக்கு மாறாதவர். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நம்ம தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாம். நாம் பயப்பட வேண்டாம், நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு உதவி செய்கிறவர், எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறவர், என்னை விட்டு விலகாதவர். அவர் எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக என்னை பிடித்து கொண்டாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கடைசி வரை அவர் நம்மை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த கிருபையினால் அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். நம்மையும் ஆண்டவர் அப்படியே மீட்டெடுத்தார். சொல்லப்போனால் ஆண்டவரை விட்டு விலகி தூரமாக இருந்த நம்மை அளவிலேறப்பட்ட இரத்தத்தினால், கிருபையினால் நம்ம மீட்டு கொண்டார், ரட்சித்தார். இன்றைக்கி அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அதனால் சோர்ந்து போவதற்கு ஒன்றுமே இல்லை. சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 32:8 சொன்னார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகம் 31:8 சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக என்ன செய்வேன், போவேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சொன்னபடியே நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 138:8 சொல்லுது, அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அதனால் நீங்கள் நானும் சோர்ந்து போவதற்கு ஒன்றுமில்லை. ஒருவேளை இந்த மாதம் எப்படி இருக்க போகிறதோ, என்ன செய்ய போகிறதோ, இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று எழுதுகிறார். ஒன்றும் இல்லை, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு எழுதுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன சொல்லுது அந்த வசனம்? நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், அவர் உங்களில் செயல்படுவதற்கு விட்டு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையானது வெற்றியுள்ளதாக இருக்கும். நல்ல மேய்ப்பராக இருந்து உங்களுக்கு முன் செல்லுவார், காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். கடைசி வரை இந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் அப்படியே நம்மை நடத்தி செல்லுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.